உடஞ்ச கண்ணாடி ஒட்டாதுன்ற மாதிரி காங்கிரஸும் திமுகவும் ஒரு பாயிண்ட்லேருந்து பிரிஞ்சுட்டு ஒட்ட வச்ச கண்ணாடி மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த உடஞ்ச இதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அது திரும்பவும் உடைக்கிற மாதிரி இல்லை அதே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இப்போ திரும்பவும் கிரீஷ் உடங்கர் பேசியிருக்கிறாரு. அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, பேசாமல் போய் தாவேகோட கூட்டணி வைங்கய்யா, அப்போ தான் நீங்கள் வந்து கட்சியை வளர்க்க முடியும், உங்களுக்கான அடுத்த தலைவர்களையும் உருவாக்க முடியுன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் அது எடுபடலை. ஏன்னா செல்வ பெருந்தைகளுடைய முன்முயற்சினால் தடுத்து நிறுத்தப்பட்டது. தேர்தல் ரிசல்ட் வந்தால் தாவேக்காவோட பலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது ரெண்டத்தையும் மையப்படுத்தி பார்க்கும்போது அது குறிப்பாக தாவேக்காவோட பலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு அடுத்து ஒரு கூட்டணி மாற்றங்கள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னது போல உங்களுடைய அரசியல் கணக்குகள் எல்லாம் தவிடுபடியாகும். அது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல. பட் இன்னைக்கு உள்ளபடியே பார்க்கும்போது தவிடுபடியாக தான் ஆகிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா, கட்சியை விட்டு முக்கியமான தலைக்கட்டுல வெளியே போகிறதா ஒரு செய்தி. அதுதான் இன்னைக்கும் பிரேக் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப பாவப்பட்ட முக்கியமான மூவ் நகத்துமே ஆலு ஷானவாஸ் இருக்கிறதுல இவர் தான் பெரிய கேம் சேஞ்சர் கட்சியிலே. ஏன் அப்படின்னா விசிகால இருந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவை ரொம்ப வலுவாக கொடுக்கக்கூடிய நபர்கள்ல இவர். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் நகர்வுகள் இருக்கு, சில பொதுப்படையான விஷயங்களும் இருக்கு. அது இந்த நேரத்தில் பேசுபொருளாயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசலான் இருக்கோம். அந்த வகையில் சில கருத்துக்களை தகவல்களை கொண்டு வந்திருக்கிற நான் கோபிநாத், நான் முசமி. இதில் முதலாவதாக நான் இன்னைக்கு வந்து காலையில் கிரீஷ் உடங்கர் அவர் பேசின விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலான். கூட்டணி பிரச்சனை. ஆமாம், ஆட்சியில் பங்கு. ஆக்சுவலாக அவர் பேசும்போது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலை. ஆனால் அவர் சொன்ன விதம்ன்றது அது தொடர்பானது தான். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமா? அதில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலி டெல்லியில் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களுடைய கோரிக்கைகள் பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம். தமிழக அரசியலில் இனி ஒருபோதும் நடுநிலை வகிக்கப் போவதில்லை. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு எங்களுக்கான உரிமையை கேட்டு பெறுவோம். எங்களின் கட்சியை பலப்படுத்த எங்களின் உரிமையை கேட்டு பெறுவோம். அப்போதுதான் தமிழகத்தில் எங்களின் கட்சி வலுப்பெறும் என்று அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இதில் ஆட்சியில் பங்குன்ற டேர்மை அவர் யூஸ் பண்ணலை. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் ஆட்சியில் பங்கை நோக்கிய விஷயங்கள் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா இது வரைக்கும் நடுநிலை, ஏன்னா இவங்க கொஞ்ச நாள் முன்னாடியே ஆட்சியில் பங்குன்றதை தொடர்ந்து எவ்வளவோ இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆச்சு. சரி கொஞ்சம் எல்லாம் கம்முன்றுங்கன்னு கார்கே வந்து இதுவாக பேசினார். அண்ட் மோரோவர் ஆட்சியில் பங்குலாம் தாவேகா கூட போனால் கிடைக்கும்லாம் பேசிட்டுலாம் இருந்ததுனால இங்கே உங்களை கூட்டணியை பற்றி எதாவது பேச சொல்லியிருக்கனா, இல்லை இதை பற்றி எதாவது பேச சொல்லியிருக்கனா அப்படின்னு கார்கே ஒரு டோஸ் விட்டாருன்னு தகவல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமும் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இவங்கெல்லாம் கொஞ்சம் பேசினாங்க. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டவரெலாம் பேசினாங்க. பட் இருந்தாலும் திரும்ப அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுச்சு. எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தேர்தல் பிரச்சாரம்லாம் வந்துட்டதுனால சரி அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சாரத்துலேயும் கூட ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒன்றா பிரச்சாரம் பண்ணலை. ஆமாம். ஸோ அது ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ வந்து ஒரு உடஞ்ச கண்ணாடி ஒட்டாதுன்ற மாதிரி காங்கிரஸும் திமுகவும் ஒரு பாயிண்ட்லேருந்து பிரிஞ்சுட்டு ஒட்ட வச்ச கண்ணாடி மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த உடஞ்ச இதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அது திரும்பவும் உடைக்கிற மாதிரி இல்லை அதே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இப்போ திரும்பவும் கிரீஷ் உடங்கர் பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக இது அவரோட கருத்தாக இருக்காது, ராகுல் காந்தி அவர்களோட கருத்தாக இருக்கதான் மேலிடத்தோட வாய்ஸை தான் அவர் வந்து பேசுகிறாரு. ஸோ இது தேர்தல் முடிவுகள் வெளியாகிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் திமுகவுக்கு திரும்ப ஒரு நெருக்கடி இல்லை. எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி நெருக்கடியை ஆரம்பித்து வைக்கிறது திமுக தானோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. ஏன்னா திமுகவோட கூட்டணியில் வந்து எல்லா கட்சியும் நீங்கள் எடுத்து பாருங்கள். விசிகாவோட நிலைமை என்ன? விசிகா அடுத்த நம்ம பேச போகிறோம். காங்கிரஸோட நிலைமை இன்னைக்கு, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைமை என்ன, மதிமுகவோட நிலைமை 96 அவர் பேசின பேச்செல்லாம் இன்றைக்கி வரைக்குமே வந்து எல்லாம் கைத்தட்டக்கூடிய பேச்சு. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னவா இருக்குது? ஸோ எந்த கட்சி எடுத்தாலும் இன்றைக்கி அது கரையக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள்லாம் காணாமல் போக போகுது. இன்னும் கொஞ்சம் நாள் அந்த அளவு தான் நிலைமை போயிட்டுருக்கு. கரையக்கூடிய அளவு தான் இன்றைக்கி இருக்குது. அமிலத்தில் போடப்பட்ட மாதிரியான விஷயங்கள் தான் இது. ஸோ அது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த கரைஞ்சு போயிடக்கூடாது. நம்ம குறிப்பாக தேசிய அளவில் நம்ம ரொம்ப பின்னடைவை சந்திச்சிட்ருக்கிறோம். ஸோ ஏதோ ஓரளவு வலுவாக இருக்கிற தமிழ்நாட்டில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கணும்னு நினைக்கிற காங்கிரஸ் இதை
இந்த முயற்சியை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, பேசாமல் போய் தாவேக்காவோட கூட்டணி வைங்கய்யா, அப்போ தான் நீங்கள் வந்து கட்சியை வளர்க்க முடியும், உங்களுக்கான அடுத்த தலைவர்களையும் உருவாக்க முடியுன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் அது எடுபடலை. ஏன்னா செல்வ பெருந்தைகளுடைய முன்முயற்சினால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. இல்லை, இப்போ இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிற அந்த செல்வந்தர்களினுடைய கூட்டணி கணக்கா அவங்களோட தலையீடு இப்போ பெருசாக இனிமேல் இருக்காதுல்ல. ஏன்னா அதான் தலைமை, ஏன்னா நேற்று தான் நம்ம அதை பற்றி பேசணும். அது முதல் மேலே போன கணக்கு தான், ஒன்று இங்கிட்டு குதிக்குமா அங்கிட்டு குதிக்குமான்ற கணக்கு. அதான் நம்ம தொடர்ந்து ஆனால் கேட்குற செய்திகள் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் தலைமை மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் வேணும்னா அண்ட் மோர் ஓவர் இதில் 2 விஷயம். ஒன்று தலைமை மாற்றம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த பக்கம் தேர்தல் ரிசல்ட் வந்தால் தாவேக்காவோட பலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டத்தையும் மையப்படுத்தி பார்க்கும்போது அது குறிப்பாக தாவேக்காவோட பலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்து இந்த கூட்டணி மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா தாவேக்காவை நோக்கி யார் யார் வரப்போகிறார்கள், இல்லை தாவேக்கா இன்னும் யார் யாரெல்லாம் பார்த்தீங்களா நாங்கள் இவ்வளோ பலம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தூண்டிலாக போட்டு இழுக்கிற சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்கும். அந்த இடத்துல காங்கிரஸ் இந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2029 எலெக்ஷன்லாம் இருந்தாலும் கூட அப்போ அதுலேயே தாவேக்கா நமக்கு கை கொடுக்குன்ற நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு தாவேக்கா ஒரு வாக்கு வங்கியை வாங்கிடுச்சுன்னா மேபி காங்கிரஸ் கிட்ட வந்து லோக்சபா எலெக்ஷன் தானே எல்லாருக்கும் பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும். அந்த நேரத்தில் நம்ம காங்கிரஸ்க்கு ஆதரவாக பாஜகவுக்கு ஆதரவாங்கிறது தானே போய் நிற்கும். அந்த இடத்துல காங்கிரஸ் கூட யார் இருக்காங்கிறது தானே விஷயமே. ஸோ அதை கூட அவங்க கணக்கில் வச்சு பண்ணியிருக்கலாம். அப்போ விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்னது போல் உங்களுடைய அரசியல் கணக்குகள் எல்லாம் தவிடுபடியாகும். அது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல. பட் இன்னைக்கு உள்ளபடியே பார்க்கும்போது தவிடுபடியாக தான் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் விசிகாவுடைய பஞ்சாயத்தை பற்றி நான் சொல்கிறேன். விசிகாவில் குளறுபடி இருக்குன்றது நீண்ட காலமாக நீங்களும் பல பேட்டிகளில் பேசியிருக்கீங்க. தொடர்ச்சியாக நீங்களும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த 3 பேர் பனையூர் பாபு, அதே போல் SS பாலாஜி, ஆலூர் ஷானவாஸ் 3 பேர் எம்எல்ஏ. ஆனால் அவங்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கலன்றது பெரிய பிரச்சனையாக மாற்றப்பட்டது. ஃபோனே எடுக்கலையா ஆலூர் ஷானவாஸ்லாம், ரொம்ப நாளாக தலைவரோட ஃபோனே எடுக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. அது நமக்கு அந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளே தனிப்பட்ட முறையில் சொன்னாங்க. என்ன மாதிரியான தகவல் வந்து அதுதான் இப்போ ஒரு மீட்டிங்லாம் இது பண்ணாங்க, அதுக்கு வரல. அப்புறம் மீட்டிங்கே நடந்துச்சா இல்லையான்னு ஒரு பிரச்சாரத்திலே 2 தடவை 3 தடவை தான் வந்துட்டு போனார் ஆலூர் ஷானவாஸ். பிரதானமாக வந்து அதாவது ஆலூர் ஷானவாஸுக்கு வந்து ஏன் கொடுக்கலன்னு சொல்லி திருமாவளவன் அவர்களே விமர்சித்து பேசுகிற அளவுக்கு பிரச்சனை பெருசாகிட்டு இருக்குது. சமூக வலைதளங்களில் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சம்மந்தப்பட்ட ஆலூர் ஷானவாஸ் அவர்களே அமைதியாக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம்லாம் ஒரு 2-3 நாள் கழித்து எல்லாம் பேசினதுக்கப்புறம் வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இது பண்ணார். அந்த பதிவில் கூட நம் தலைவர் அவர்களை இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது, பேசுகிறது ரொம்ப தவறு, அப்படி யாரும் பேசாதீங்கன்னு தலைவருக்கு ஆதரவான ஒரு வேர்டுன்றதே அந்த பதிவில் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுவும் முக்கியமாக கவனிக்கப்பட்டது. அப்போ நீங்கள் சொல்லி தான் எல்லோரும் பேசினாங்களான்ற ஒரு கேள்வி கூட வந்தது. அண்ட் மோரோவர் இந்த பக்கம் பார்த்தா SS பாலாஜி நாங்கள் வாய் திறந்தால் அப்புறம் எல்லாரும் வந்து தலையை குடிஞ்சிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும், எல்லாரும் மௌனமாக வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சொன்னார், பெரிய குண்டா ஏதோ ஒன்று போட்டார். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் முன்னாடி காங்கிரஸ்க்கு எப்படி சொன்னனோ அது மாதிரி சிவிசிகாவுக்கும் எலெக்ஷன் அதுக்கப்புறம் வந்துருச்சு. ஸோ பிரச்சார வேலை அது இதுன்னு எல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பழைய பகைகள், பழைய வலிகள், அது இது எல்லாமே வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் வெடிக்கும். என்ன விஷயம்னா கட்சியை விட்டு முக்கியமான தலைக்கட்டுல வெளியே போகிறதா ஒரு செய்தி, அதுதான் இன்றைக்கும் பிரேக் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப திமுக முக்கியமான மூவ் நகத்துமே இருக்குது, அதுவும் முன்னாடி இருக்குது. இதில் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப பாவப்பட்ட ஒரு நபர் யாருன்னா தோழர் சிந்தனை செல்வன் தான். உண்மையிலே ரொம்ப அமைதி. நான் நேரில் அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு, அரசியல் ரீதியெல்லாம் பண்ணியிருக்கிறார். ரொம்ப பக்குவப்பட்ட தலைவரும் கூட. திருமாவுக்கு எப்படி எந்த அளவுக்கு சிந்தனையோடு நம்ம பார்க்குறோமோ அதே அளவுக்கு சிந்தனை செல்வனும் பக்குவப்பட்ட ஒரு தலைவர் தான். அவர் காட்டுமன்னார் கோயிலில் தான் நின்றுருந்தார். இந்த முறை அவங்க தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லா பசங்களும் எல்லாம் அவருக்கு நெருக்கமான தோழர்கள், நமக்கும் பழக்கன்றதுனால அவங்கள்ட்ட நான் விசாரிக்கும் போது எல்லா வேலையும் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 20 நாளுக்கு முன்னாடி தான் தெரியுது அவர் தூக்கி செய்யூரில் போட போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் இவ்வளோ நாள் நாங்கள் வந்து ஏன்னா அவர் அமைச்சர் MRK பன்னீர்செல்வமுக்கும் ஓரளவுக்கு நல்ல நெருக்கமான ஒரு நண்பராக தான் இருந்திருக்கிறார் அடிப்படையில். அங்கே நம்ம நமக்கு எல்லாமே சரியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உள்ள ஒரு கலவரம் வெடிக்குது. 2 அது என்னது டபுள் டிஜிட்டில் கேட்டுட்டு இருந்தோம், ஆனால் 8 சீட் தான் கொடுத்தாங்கன்ற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வந்து கடைசியாக சிந்தனை செல்வன் மேலேயே தலையிலே வந்து விழுந்துடுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து செய்யூருக்கு தூக்கி அடிக்கப்பட்டு அங்கே ஒழுங்கான முறையில் வேலை தான் செய்ய முடியாமல் அங்கே செய்யூரில் இருக்கக்கூடிய பனையூர், அந்த தொகுதியை சேர்ந்த பனையூர் பாபு தான் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி வந்து கட்சி விட்டு வெளியே போகிறதெல்லாம் செய்திகள் வருகிறது. விசிகாவில் இது பயணிக்க போகிறதில்ல, ஏன்னா சந்தேக பார்வை உள்ள ஒரு தலைவருக்கு கீழே எங்களால் செயல்பட முடியாது. அதே போல் இதுக்கப்புறம் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஏன் பொறுப்பை கொடுத்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறார் அப்படின்னா
இந்த எஸ்எஸ் பாலாஜிக்கும் ஆலு ஷானவாஸுக்கும் எஸ்எஸ் பாலாஜிக்கு இப்போ பொருளாளர் பொறுப்பும் ஆலு ஷானவாஸுக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பும் கொடுத்து ஓரளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருந்தார். அப்போ கூட பனையர் பாபுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படலை. ஸோ அது வந்து பன்னீர் பாபு தரப்பை வந்து கடுமையான அளவுக்கு டென்ஷன் ஆகி இருக்கிறதுனால இவர் வெளியே போகிறது தகவல் உறுதியாக இருக்குன்ற மாதிரிலாம் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. எஸ்எஸ் பாலாஜி வந்து இந்த ஸ்கூலில் ஒரு 3 பசங்க இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் டீச்சருக்கு ரொம்ப நெருக்கமான பையனாக இருப்பான், அவன் எது பண்ணால் பேச கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் எஸ்எஸ் பாலாஜி. ஸோ அவர் வந்து அவருக்கும் ஒரு அளவுக்கு அதிருப்தி இருக்குது. அது ஏன்னா நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு சம்பவங்கள்லாம் சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னன்னா அவர் இந்த எலெக்ஷனில் வார் ரூம் வச்சு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துருக்கிறாருன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அவர் வெளியே போகிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆலு ஷானவாஸ் இருக்கிறதுல இவர் தான் பெரிய கேம் சேஞ்சர் கட்சியிலே. ஏன் அப்படின்னா விசிகால இருந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவை ரொம்ப வலுவாக கொடுக்கக்கூடிய நபர்களில் இவர் அடுத்த 1 இயர்ஸ் அந்த லைனில் வருவாங்க. ஸோ இவர் வந்து என்னென்னா 2020 முரசொலி செல்லும் அவர் வந்து இறந்துட்டார். அவர் 2024 காலமாயிட்டார். அவருடைய முயற்சியாலே அவர் திமுகவில் இணைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்போனா அவருடைய பிறந்தநாள் இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் 24, இந்த ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 24 இணைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்து தான். ஸோ அதை வந்து உடைக்கக்கூடிய விதமாகத்தான் அதே ஏப்ரல் 24 அவருக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பு கொடுத்தாராம் திரும்ப. ஸோ வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் அவங்க 3 பேரையும் என்கிட்ட நீங்கள் பிரிக்க முடியாதுன்ற அளவுக்கு திரும்ப முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிகள் பெரிய அளவில் கை கொடுக்காதுங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இதில் இன்னும் நிறைய கான்ஃப்ளிக்ஸ்லாம் நிறையா இருக்குது. என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகளே வந்து பல இடங்களில் உங்களுக்கு வந்து சரியான முறையில் வேலை செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பொதுவாக இப்போ திமுகவை பொறுத்த அளவுக்கு இப்போ மதிமுகலேருந்து ஒரு 2 பேர் வராங்க, இல்லை காங்கிரஸ்லேருந்து வராங்கன்னு சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி கட்சி தேவையில்லாத முரண்பாடுகள் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் விசிகாவுக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு. ஆலு ஷானவாஸ் எப்போ தூக்கிட்டு வரலான்ற அளவுக்கெல்லாம் வேலைகள் நடந்துகிட்டு இருப்பதாகலாம் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல எப்படி திமுக அப்படி செய்கிறாங்கன்றது தெரியல. அதே போல் அதான் விசிகாலேருந்து இனிமேல் இப்போ யார் வந்தாலும் ஃப்ரீ பாஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அதை கேட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா மல்லை சத்யா சமீபத்தில் தனி கட்சி திராவிட வெற்றி கழகம் ஆரம்பித்தார். அதுக்கு முன்பாக திமுகவோட அப்ரோச்லாம் பண்ணதாலாம் செய்திகள் வந்தது. காங்கிரஸ்லேருந்து சிலர் தலைவர்கள் வந்து திமுகவில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி செய்திலாம் வந்தது. பட் அது திமுக ஏற்றுக்கல, கூட்டணி கட்சி பிரச்சனையாகும். பட் அந்த விதிவிலக்கு ஆலு ஷானவாஸுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இல்லை அதுவும் இல்லாமல் அந்த காலகட்டம்ன்றது ஒன்று. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம்லாம் வந்து பெருசாக அது கூட்டணி தர்மம் அதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு 5 வருஷம் இருக்கேன், அதனால் அதை இப்போ கன்சிடர் பண்ண மாட்டாங்கல்ல. ஏன் ஆலு ஷானவாஸை சுற்றி நிறைய செய்திகள் வந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கட்சியுடைய தலைவருக்கு தெரியாமல் கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ யாரும் வெளியே பிற கட்சிகளோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க. அவர் நாகை தொகுதியினுடைய கேண்டிடேட். அவர் வந்து பேராசிரியர் ஜவாஹிருல்லா கிட்ட பேசி அந்த தொகுதியை மாற்றிருக்கிறாரு. அதே போல் திமுகவுடைய புள்ளிகளை வச்சு ராயபுரம் தொகுதியை கேட்டிருக்கிறாரு ஆலு ஷானவாஸ்ன்னு சொல்லி விசிகாவில் இருக்கிறவங்களே திரும்ப கிட்ட இது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களாம். ஸோ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கே தெரியாமல் கீழே வந்து தொகுதி பேரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது திரும்பவும் உள்ளபடியே ரொம்பவே கடுப்பாக்கி இருக்கிறதாகவும் செய்திகள்லாம் வந்துச்சு. அந்த டைமில் 3 பேருமே திரும்பவும் சந்தித்து பேசுகிறதுக்கும் மறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம காலையில் நம்ம விசாரிக்கும் பொழுது நம்ம அலுவலகத்துக்கு வரக்கூடிய நமக்கு எல்லாம் நெருங்கிய நண்பர் அவரும் வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் எல்லா செய்தியெல்லாம் நாங்கள் நம்ப முடியாதுங்க, அவங்க ஏதோ 1000 பேசுவாங்க, நாங்கள் கொள்கைகளால் உருவாக்கப்பட்டவங்க, நாங்களாம் அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னாலும் பல இடங்களில் மாவட்டத்தில் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டு தேர்தலுக்கு பிறகு பல இடங்களில் கூடாரத்தை பித்து கொண்டு வெளியே வரக்கூடிய சூழல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. விசிகாவுக்குள்ள பெரிய கலைபரமாக நடந்துகிட்டு இருக்கான். இது வந்து திரும்ப எப்படி எதிர்கொள்ள போறாருன்னு தெரியல. கிட்டத்தட்ட 35 வருஷமாவா, கிட்டத்தட்ட 35 வருஷம் 80லேருந்து 86லேருந்து 35 வருஷத்துக்கு ஆரம்பிச்சாங்க அவங்க கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எப்படி சொல்லுவாங்க, சிறுக சேர்த்து நான் இது இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சமாக நிறைய கிராமங்களுக்கு பயணித்து அதை பண்ணி இதை பண்ணி அடி வாங்கி மிதி வாங்கி நிறைய மிரட்டல்கள் அது இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் தாண்டி இப்போ விசிகாவை இப்படிப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட பிரதான கட்சிகளுக்கு அடுத்து விசிகா இருக்குது அப்படின்ற லெவலுக்கு வளர்த்து வந்திருக்கும் போது இப்படியாப்பட்ட விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறதுன்றது உள்ளபடியே அவருக்கு ரொம்ப கலக்கத்தை கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரதானமாக இருக்கிற திராவிட கட்சி அதில் கூட்டணியிலே இருக்கிற திமுக தன்னை மீறி ஒரு சிறுபான்மையை மன்னிக்கணும் ஒரு தலித் கட்சி வந்து ஒன்று வளருது அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி. பட் அவங்க இப்போ திருமாவளவன் பொதுவான தலைவராக இருக்கிறாரு. ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி சொல்கிறேன், ஆராசாவே டப்புன்னு வாயை விட்டு பின்வாங்க ஓட்டு அரசியல் தானே எல்லாமே. ஸோ அப்படி வரும்போது
அதை எப்படி விரும்புவாங்க அப்படிங்கிறது பின்னணியில் தான் இவ்வளோ பெரிய பெரிய ஸ்கெட்ச்லாம் இதுவாகிட்டு இருக்கு. திருமாவளவன் அதிகமாக திமுக அமைச்சருடைய பேச்சை கேட்டதனுடைய விளைவு தான் இவ்வளவுன்ற மாதிரியும் சில இடங்களில் சொல்லப்படுகிறது கூடுதல் தகவல். அதான் இதை இப்போ இதே இந்த இடத்துல திரும்பவும் விஜய் வராரு. நீங்கள் வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா விசிகா திரும்ப விஜய் கூட போனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அது இதெல்லாம் அதுவும் ஒரு கட்டத்தில் பேசப்பட்டது தானே. அப்புறம் தானே திருமாவளவன் எல்லாத்தையும் போட்டு மறுத்தார், நான் வந்து இல்லை விஜய் கூடலாம் போகிறதா இல்லை அப்படின்னு. ஆனால் அவரே கூட சொன்னார் விஜய் வந்து ஒரு பெரிய மாபெரும் சக்தியாக வளர்ந்து நிற்பார்லாம் அவரும் ஒரு செய்தி சேனலுக்கு கொடுத்த பேட்டியிலலாம் சொல்லியிருந்தார். பட் அதுக்கப்புறம் அது நடக்காமல் போச்சு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, வியூகங்கள் வகுக்கக்கூடிய விவகாரத்தில் டிஎம்கே இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் பிஜேபின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயம். ஏன்னா எல்லா கட்சிகளையுமே ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்தி தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் செய்கிற முதல்ல சிஎம் செய்கிறார் அப்படின்னா அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைல்ல. எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இதில் பயன்படுத்தி எவ்வளோ உள்ளுக்குள்ளே 1008 பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி தேர்தலை சந்திக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லைல்ல. அதனால் சொல்லணும். ஓகே, இதில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் திமுக கூட்டணிக்குள்ளே நிறைய புகைச்சல்கள் அது இது என்ன நடக்கும் ஏது நடக்கும் யார் பிச்சுக்கிட்டு அடுத்த கூட்டணி போவா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக இந்த தொகுதி பங்கீடுகள் நடக்கும்போதெல்லாம் கூட்டணி பேச்சுகள் நடக்கும்போதெல்லாம். இப்போ என்னடானா எலெக்ஷனுக்கு அப்புறம் அதனோட பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி அடுத்த சம்பவங்கள்லாம் நடக்கும் போல். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மே 4க்கு அப்புறம் இங்கே ரிப்பன் பில்டிங்கில் அங்கே அரசு கட்டுறது அரசு இயந்திரத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். என்ன ஒரு ஏதோ ஒரு பேசிகிட்டு இருந்தால் இங்கே ஒவ்வொரு கட்சி கூட்டணிக்குள்ளேயும் பெரிய மாற்றங்கள்லாம் வரும் போல், கட்சிக்குள்ளே பெரிய மாற்றங்கள் வரும் போல். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.